கூப்பிட்டாங்க. அம்மா என்னம்மா உன்னே தான் பார்த்து போகலான்னு நிற்கிறேன் சொல்லுங்கம்மா அப்படின்னு கையை பிடிச்சிட்டு திடீர்னு விசும்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியல, சீக்கிரமாக வந்து இதுக்கு ஏதாவது செய்யி போயிட்டு வாங்க. அதான் அந்த வழியை தான் சொன்னேன், நான் வந்தால் போட்டு தள்ளிடுவேன். என் பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்கும். எங்க ஆத்தால போய் எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை அனுப்புவது பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா, பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு பயந்துகிட்டு எங்க பிள்ளை எங்க மூக்க மறைச்சு துப்பட்டா போட்டு போதில்ல, அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை நடக்கிற மாதிரி பண்ணிடுவேன். பொள்ளாச்சியில் 6 வயசு பிள்ளை வன்புணர்வு செஞ்சு கொண்டானா வீட்டில் போய் சொல்லுவேன், ஆளாதீங்க ஆறுதலா இருங்க கவலைப்படாதீங்க, அடக்கம் செய்யாத கொஞ்சம் நேரம் எங்கடா போடுறோம் போட்டியா அவனை போத இப்போ போதிச்சிருங்க ராஜா. இது இல்லாமல் சரி பண்ண முடியாது ராஜா. ஓடுறான் 100 மீட்டர் ஓடுறான், 200 மீட்டர் ஓடுறான், 800 மீட்டர் ஓடுறான், 1100 மீட்டர் ஓடுறான், 5000 மீட்டர் ஓடுறான், எப்படி வேணாலும் ஓடி வெட்டி கொட்ட தொடர்ந்து சொல்லுவது இல்லையா ராஜா. ஒரு கோடு ஓடுற அந்த கோட்டுக்குள்ள ஓடுன்றான். ஓடுறவனுக்கே கோட்டு போட்டு ஓடணும், அப்ப நாட்டுக்கு எப்படி இருக்கணும்?